ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், சிக்கன் 65 தூள் கொஞ்சோண்டு. அதுக்கு பதில் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பத்தலைனா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கடாயில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூட் பண்ண தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதையும் அதோட சேர்த்துக்கணும். இந்த சுடு தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் போட்டு ஊற வச்சிடணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன புழுக்கள், கிருமிகள் இருந்துச்சுன்னா செத்துரும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வெந்நீரில் மஞ்சத்தூளை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதுக்கு 65க்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு கரம் மசாலா சொன்னேன்னே, அதை எடுத்துக்குவோம். இது எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஊற்றி. இந்த மசாலாவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும். மசாலா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரெடி பண்ணிட்டோம். இப்போ 65க்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ காலிஃப்ளவரை எடுத்து இதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். வடிகட்டி எடுத்துடணும். இப்போ இந்த மசாலாவில் இந்த காலிஃப்ளவரை எடுத்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தூக்கி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் 65 எண்ணெயில் பொரிச்செடுக்க ரெடி ஆயிரும். அரை மணி நேரம் ஊறின காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறோம். கடாயில் தேவையான எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோன்னே அதில் அந்த காலிஃப்ளவர் எடுத்து ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெய் மேலே தெரிச்சிடாம மெதுவாக செய்யணும். கொஞ்சம் சவக்க விட்டு எடுத்துட்டோம்னா காலிஃப்ளவர் 65 ரெடி. சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.